அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய இன்னைக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் பற்றி பார்த்துட்டே இருக்கிறோம். நம்மளுடைய +2 மாணவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நிறைய மாணவர்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோ இல்லை கவர்மெண்ட் காலேஜ்லையோ நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணுறது இல்லை. ஜாயின் பண்ணுறது இல்லைன்றதை விட அவங்களுக்கு தெரியலன்றதான் நம்ம சொல்லணும். சரிங்களா? அவங்களுக்கு தெரிய வரலை, இல்லை ரீச் ஆகலை, காலேஜ் பற்றியோட அவேர்னஸ் இல்லை. இன்னும் நிறைய கல்லூரிகளில், அரசு கல்லூரிகள்லேயே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், நிறைய கல்லூரிகளில் எகெயின்ஸ்ட் இல்லை டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் மூவிங் இல்லை, இதெல்லாம் படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க பின் வாங்கிடுறாங்க. நல்ல மார்க் எடுத்தும் கூட தகுதியான மதிப்பெண், தகுதியான கல்லூரி. அதாவது நீங்கள் எப்போதுமே ஒரு காலேஜையும் ஒரு கோர்ஸையும் சூஸ் பண்ணும்போது எய்தர் யூஜி லெவல் எய்தர் பிஜி லெவல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸ் ஆர் டாப் காலேஜ் ஆர் கவர்மெண்ட் காலேஜ் இதர் ப்ரைவேட் காலேஜ் டாப் காலேஜஸில் கண்டிப்பாக படிச்சிருக்கணுன்றதை நான் அட்வைஸ் பண்ணுவேன். எதுக்காகனா அதோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹாவ் டு கிரியேட் லாட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ அதில் படித்த மாணவர்கள் எங்கே வேணாலும் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்களுடைய கான்டாக்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அலுமினி நெட்வொர்க் ஒரு பெரிய முக்கியமானது. ஏன்னா புதுமையான கல்லூரிகளை நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறத விட ரொம்ப பழைய கல்லூரிகள்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் கோர்சஸை எப்போதுமே சூஸ் பண்ணும்போது ஒன்று சர்வீஸ் பேஸ்டு, இன்னொன்று ப்ராடக்ட் பேஸ்டுன்னு சொல்லாமே. ஏன்னா சர்வீஸ் பேசிஸ் எனி டைம் யூ ஹேவ் டு சேஞ்சிங் இன் பஃபரிங். இப்போ ஒரு சிஎஸ் ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஏடிஎஸ் என்ன வேணா இருக்கட்டுமே, இது இஸ் கம்ப்ளீட். ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த ப்ரோக்ராமை யூட்டிலைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுவீங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை புதுசாக டெவலப் பண்ணுறதுக்கு ஒன்று அதிலேயே ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுற டெக்னாலஜியை கற்றுக்கணும், இல்லை ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப நாளாக அதில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடும். ஏன்னா எப்போதுமே ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவேளை வரைக்கும் ஒரு ஃபேக்கல்ட்டி வச்சுப்பாங்க. தென் அதோடைய டெக்னாலஜி மூவ் ஆகும்போது நீங்கள் அப்கிரேடேஷன் ஆகலை அப்படின்னா நியூவாக டெக்னாலஜி கற்றுட்டு இருக்க வரவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்துருவாங்க. அப்படி தான் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குமே தவிர. ஆனால் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி போகும்போது லைக் ஒரு கோர் பிரான்ச்சஸ், ஒரு மெக்கானிக்கலாக இருக்கட்டும், ஒரு சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற டிமாண்ட் ஃபேக்டரும் நம்மளுடைய தேவைகளும் இன்றைக்கி நடக்கிற சோசியல் மீடியா ட்ரெண்டிங் இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம மயங்கி இருக்கிறோமே தவிர அந்த ப்ராடக்ட் பேஸ் மேலே மிகப்பெரிய ஒரு ஆர்வமும் இல்லாமல் இல்லவே இல்லை. அதே போல் இப்போதுமே ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணும்போது நான் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறேன், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் முடிக்கும் போது எந்த டெக்னாலஜி இன்வால்மெண்ட்டாக இருக்குது, அன்றைக்கி என்ன டெக்னாலஜி வரும்ன்றது இன்றைக்கி ஒரு இமேஜினேஷன் இல்லைனா அந்த கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறதும் படிக்கிறதும் பயனுள்ளதாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களோட ஒவ்வொருத்தருக்குமே ஒரு யூனிக்கான ஸ்கில் இருக்கும். சரிங்களா? யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. எல்லாருக்கும் நாலேஜ் சேம் கிடையவே கிடையாது. அந்த யூனிக்கான டேலண்ட்டு எந்த இடத்துலையாவது ஒன்று தேவைப்படும். ஆனால் அந்த இடத்த உங்களுக்கு தெரியாமல் போடுச்சுன்னா ரொம்ப கடினம். அந்த இடத்த எங்கென்ற தேடி கண்டுபிடிங்க. உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்றான ஒரு காலேஜையும் ஒரு கோர்ஸையும் கண்டுபிடிங்க, ஒரு இண்டஸ்ட்ரியையும் கண்டுபிடிங்க, ஒரு ப்ராடக்ட்டையும் கண்டுபிடிங்க. அந்த ப்ராடக்ட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் உங்களுடைய க்ரோத்துக்கும் இந்த எக்கனாமிக்கல் கண்ட்ரி ஆஃப் த ஒரு க்ரோத்துக்கும் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டைரெக்டாக இஸ் கோ ஃபார் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2009. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஜிஓவில் தான் நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு யூனிவர்சிட்டி கொடுத்தாங்க. அந்த யூனிவர்சிட்டி தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறோம். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதில் நார்மலாக யூஜி லெவல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் கோர்சஸாக கொடுக்குறாங்க. 4 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ், 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ரெண்டாக பிரித்து கொடுக்குறாங்க. அதில் பிஎஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸு அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம்னு கொடுக்குறாங்க. அது 5 இயர்ஸ் ப்ரோக்ராமு. பிஎஸ்சி எம்எஸ்சி ரெண்டையும் கிளப் பண்ணி நீங்கள் முடிச்சுட்டு வர முடியும். நார்மலாக பேசிக் சயின்ஸ் ப்ரோக்ராம் தான் கொடுக்குறாங்க. பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் கூட நீங்கள் +2 படிக்கும் போதே நான் ஒரு ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிலாம் சூப்பரான யூனிவர்சிட்டி, தயவு செஞ்சு செலக்ட் பண்ணுங்கள். இதில் உள்ள என்ட்ராகிறதுக்கான கேட்வேன்னு பார்த்தீங்கன்னா கியூட் எக்ஸாம் தான். ஸோ கியூட் எக்ஸாம் நார்மலாக எவ்ரி அகாடமிக்கு நார்மலாக ஒரு பிப்ரவரி மிட் லெவலில் பிப்ரவரி லாஸ்ட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. 1 மந்த் டைம் கொடுப்பாங்க. நம்ம நீட் எக்ஸாம் மாதிரி அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க, எக்ஸாம் அப்பியர் ஆகுங்க. அதோடைய சிலபஸ் அஃபீஷியல் சிலபஸ் வேணாலும் கூட நான் வாட்ஸ்அப் குரூப்பில் எடுத்து போடுறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் என்னென்ன சிலபஸில் வரும் அப்படின்னு சொல்லி எழுதி போடுறேன். அது குரூப்பில் கொடுக்குறேன். அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு தனியாக கவுன்சிலிங் பாடிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு டெட்லைனில் நிக்விட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்த பிறகு அவங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டு நம்ம காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்க ஒரு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அதில் கம்யூனிட்டி அடிப்படையில் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நார்மலாக ஃபீஸ் ஒரு 20,000 ரேஞ்சில் இருக்கும். இந்த ரேஞ்சில் தான் இந்த காலேஜில் படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்
சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அதில் படிக்கிறதே மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இருக்கும், ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க, நல்ல கோர்ஸை லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த கேட்டகரி இதில் சார் என்னால் கியூட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண முடியல எனக்கு, ஆனால் இதுக்குள்ளே போய் படித்தா நல்லா இருக்குமானா அதுலேயே நான் என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி சில கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மேபி உங்களுடைய தேவைக்கு அது இல்லாமல் இருக்கலாம், பட் அதில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் மேபி உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் படிக்கிறது யோசிக்கலாம். நான் நம்மள பிகாம் அதில் ஆஃபர் பண்ணுறாங்க, பிகாம் ஒகேஷ்னல்னு ஆஃபர் பண்ணுறாங்க, பிகாம் டிஜிட்டல் ஜேர்னலிசம் அண்ட் மல்டிமீடியா இந்த ப்ரோக்ராமை ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன், நான் ஒரு 4th குரூப் படிச்சிருக்கிறேன், மல்டிமீடியா ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறேன், அப்போ இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி பிகாம் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் நிறைய கல்லூரிகளில், பெரிய பெரிய கல்லூரியிலும் கூட டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு. இவங்க நான் என்ட்ரன்ஸ் பேஸுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுடைய +2 மார்க் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு கவுன்சிலிங் நடத்தி, கவுன்சிலிங் மீன்ஸ் ஒரு ஆன்லைனில் வெரிஃபைட் லிஸ்ட் போடுவாங்க, அவங்களாம் செலக்ட்னு சொல்லுவாங்க, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி டிப்ளமா இன் எபிகிராஃபி, அதாவது இந்த கல்வெட்டு, இந்த மகாபலிபுரத்துலாம் கேள்வி பார்த்துருப்போம் இல்லையா, அது மாதிரியான கலைகள் சம்பந்தமான படிப்பையும் இந்த காலேஜ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜில் இருக்கிற கோர்சஸ்ஸு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். தமிழ்நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணுவாங்க, எல்லாருக்கும் இது ஓப்பன் கேட்டு தான். ஏன்னா வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் கியூட் எக்ஸாம் அப்பியர் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும். அதே போல் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் பற்றி இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த கோர்ஸில் எனக்கு ஒரு ஸ்பார்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கலாம். நம்ம இந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியை பற்றி நம்ம தெளிவாக பேசிகிட்டே வரோம். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை கண்டென்ட்டாக நிறைய மாணவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதே டவுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கல்லூரிக்கு நம்ம அந்த டாபிக் பற்றி நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே கவர் பண்ண பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.